எவ்வளவு திமிரு, ஒரு அயோக்கியத்தனம், ஒரு திருட்டு எண்ணம் இருந்தா, திருவள்ளுவரையே மதம் மாற்றணும் அப்படின்னு மிஷினரிகள் முயன்றிருப்பாங்க. இந்தியாவையே கிறிஸ்தவ நாடாக்கிறதுக்கு தான் மிஷினரிகள் இந்தியாவுக்குள்ளாடி வந்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கு தான் வந்தது. கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம், மதம் மாற்றுறது இன்னொரு பக்கம். இஸ்லாமியர்களும் அதுக்கு தான் வந்தாங்க. கருணாநிதிங்கிற ஒரு கூலியால் பிடிச்சாங்க. கருணாநிதிங்கிற கூலிப்படை அந்த திருவள்ளுவரை மதமாற்றம் பண்ணிட்டார் அவர். ஆமாம், நான் மாற்றிட்டேன் பாருங்க, இப்போ வெள்ளை உங்கள் மாதிரி பாதிரி மாதிரி ஆக்கிட்டேன். ஒரு பவள மாலையை போட்டு அதில் சிலுவையை தொங்க போட்டுட்டிங்கன்னா அவர் பாதிரி ஆகிடுவார் அப்படின்ட்டு கூலியை வாங்கிக்கிட்டு வேலையை செஞ்சிட்டாரு கருணாநிதி. அவர் முதலமைச்சராக வந்த உடனே அவருடைய படத்தை எல்லா பேருந்துகள்லேயும் வச்சாங்க, அரசு அலுவலகங்களில் வச்சாங்க. இப்படி தான் வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 1953 தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படம் எடுத்தாங்க, ஔவையார் திரைப்படம். அந்த ஔவையார் திரைப்படத்தில் திருவள்ளுவர் கதாபாத்திரம் வருது. அப்போ அங்கே திருவள்ளுவரை எப்படி காமிக்கிறாங்கன்னா, அவர் உத்திராட்சம் போட்டிருப்பார், திருநீர் பூசியிருப்பார், பூநூல் போட்டிருப்பார். அப்படி தான் திருவள்ளுவர் இருப்பார். 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றப்போ அவருடைய மேஜையில் ஒரு படம் வச்சுருக்கிறார், திருவள்ளுவர் படம். அதில் எப்படி இருக்குன்னா, அங்கேயும் உத்திராட்சம் போட்டிருப்பார், திருநீர் பூசியிருப்பார், பூநூல் தான் திருவள்ளுவர். திருவள்ளுவரை நம்ம பார்க்குறது அப்படி தான். தமிழ்நாட்டில் ஒரு அறிஞர் அப்படி தான் இருக்க முடியும். அது அப்படி தான், திருவள்ளுவர் அப்படி தான், அப்படி இருந்தது அப்படி தான். அதை வெள்ளையாக மாற்றினது யார்? கருணாநிதி. இப்போது மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு. அந்த விழிப்புணர்வு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, பாதிரிங்கெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, அந்த மத மாற்றத்தில் மும்முரமாக இருக்காங்கல்ல, தெரு தெருவாக போய் நோட்டீஸ் கொடுத்து எங்கள் மதத்துக்கு வந்துடுங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல, கிறிஸ்தவத்துக்கு வந்துடுங்கன்னு இந்துக்களை கூப்பிடுறாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, வள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னாங்க. அதே போல் எங்கள் இஸ்லாமுக்கு வந்துடுங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல தெரு தெருவாக போய், அவங்க என்ன சொன்னாங்க, வள்ளுவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னாங்க. நம்ம வீட்டுக்குள்ளாடி வந்து உட்காந்துட்டு இது என் வீடு அப்படி நீங்கள்லாம் வெளியே போங்க, அல்லது எங்கள் கட்சியில் மாறுங்க, எங்கள் மதத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளவு திமிரு இருந்தால் திருவள்ளுவரையே மதம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க.